இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ இயேசுவே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ ஆவியே இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோ புகழ்கின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ என்னுடலான்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோ. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. என்னை நீ படைத்தாய், அகலாது எனில் இருந்து காத்தாய். உயிர் போல என்னை நீ சுமந்தாய், உறவாகி எனில் வந்து கலந்தாய். உனக்காக உழைக்கின்ற அழைப்பொன்றும் விடுத்தாய், உனை போல வாழ்கின்ற உயர் சிந்தை தந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி.
விழியில் வைத்தாய், நியாயத்தை என் மனதில் பதித்தாய். எழிலான புவி வீடு கொடுத்தாய், எல்லோரும் ஒன்றாக நினைத்தாய். அஞ்சாத நெஞ்சோடு பணியாற்ற பணித்தாய், அதற்காக உணவாகி உயிரோடு நிறைந்தாய். ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. ஆனந்த நினைவில் அழகான தமிழில் அருளன்பு இறையே அகம் சொல்லும் நன்றி. மார்க் நற்செய்தி அலகு 8 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 21 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்துச் செல்ல மறந்துவிட்டார்கள். படகில் அவர்களிடம் ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு பரிசேயர், ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவர்களோ தங்களிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உங்களிடம் அப்பமில்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள்? இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளம் மழுங்கியா போயிற்று? கண்ணிருந்து நீங்கள் காண்பதில்லையா? காதிருந்து நீங்கள் கேட்பதில்லையா? ஏன் உங்களுக்கு நினைவில்லையா? 5 அப்பங்களை நான் 5000 பேருக்கு பிட்டளித்த போது மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க, அவர்கள் 12 என்றார்கள். 7 அப்பங்களை நான் 4000 பேருக்கு பிட்டு அளித்த போது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க, அவர்கள் 7 என்றார்கள். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய நற்செய்தியை 15ஆம் இறை வார்த்தையை வாசித்துவிட்டு மீண்டும் 14வது வசனத்தை வாசித்து தொடர்ந்தால் இன்னும் நேர்த்தியாக இருக்கும். எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசு தனிமையில் தன் சீடர்களோடு இருக்கின்ற போது அவர்களுக்கு பலவற்றை கற்பிப்பார். அப்படித்தான் இன்று நற்செய்தியில் ஏற்கனவே அடையாளம் கேட்டு சோதித்த பரிசேயர்களையும் ஏரோதியர்களையும் குறித்து எச்சரிக்கை ஆகியிருங்கள் என்று தன் பாடத்தை இயேசு கிறிஸ்து கொஞ்சம் கடினமாக ஆரம்பிக்கின்ற பொழுதே சீடர்கள் சங்கம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா என்ற விவாதத்தில் வருகிற குழந்தையை போல சாப்பாடுதான் முக்கியம் என்று தங்களிடம் உள்ள அப்பத்தை மாறி மாறி கண்களாலும் சாட்டைகளினாலும் சாடைகளினாலும் விவாதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ஆண்டவர் இன்னும் அதிகமாக எரிச்சலுற்று தன் இதய குமுறலை வெளிப்படுத்துகிறார். தான் ஏற்கனவே செய்த அப்பம் பழுகுதலை சொல்லி அவர்களை சாடுகிறார். அவர் செய்த அனைத்து அறிகுறிகளையும் உள்பொருளையும் பரிசேயரும் பொதுமக்களும் புரிந்து கொள்ளாததில் வியப்பில்லை. ஆனால் சீடர்கள் இவ்வாறு இருந்தது அவருக்கு வேதனை அளித்தது உண்மைதான். எது எப்படி இருக்கிறது என்றால், அதாவது கடலெல்லாம் தண்ணி, ஆனால் குடிக்கிறது தண்ணி இல்லையே என்று சொன்னது போல பல ஏக்கர் கணக்கில் வாழை தோட்டத்தை வைத்தவர் எனக்கு சாப்பிடுவதற்கு ஒரு வாழை இலை இல்லையே என வாழை தோட்டத்திற்குள் நின்று கொண்டு அழுது புலம்புவதை போன்று இருக்கிறது. இன்று நாமும் நமது வாழ்வில் எத்தனையோ அற்புதங்களை அதிசயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆயினும் ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் உடனடியாக கிறிஸ்துவை அறியாதவர்கள் போல புலம்பி தவிக்கிறோம். அற்பமான காரியங்களுக்காகவும் நம்பிக்கை இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறோம். எல்லாவற்றையும் மேலான ஜெபங்களில் தலை சிறந்த ஜெபமான திருப்பலியையும் நற்கருணையை நம்மோடு வைத்து கொண்டு அந்த போதகர் அப்படி செய்வார், இப்படி செய்வார், அந்த பூசாரி மந்திரிச்சு கட்டுகிற கயிறை கையிலே கட்டினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்வதெல்லாம் வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற நம் ஆண்டவர் தினமும் குமரிக்கொண்டுதான் இருந்தார், இருக்கிறார், இருப்பார்.
மீதி துண்டுகளை எத்தனை கோடி நிறைய எடுத்தீர்கள் என்பது அவர் நாம் விரும்புவதற்கும் கேட்பதற்கும் மிகுதியாக மீதி இருக்கும் அளவுக்கு செய்வார் என்பதை குறிக்கிறது. இன்றைய நற்செய்தி இறைவார்த்தை இயேசுவின் வாழ்விலே நடைபெற்ற இன்னும் ஒரு சிறிய ஆனால் சுவையான நிகழ்வை சொல்கிறது. இது மார்க்கு நற்செய்தியாளருக்கே உரிய தனித்தன்மைகளில் ஒன்று. இத்தகைய சிறு சிறு தனித்தன்மை வாய்ந்த செய்திகளை பதிவு செய்திருப்பது. படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் சீடர்களுக்கு நினைவு வருகிறது, தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் என்று. படகில் அவர்களிடம் ஒரே ஒரு அப்பம் மட்டுமே இருந்தது. அந்த ஒரே அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கு உணவளிக்க ஆற்றல் மிக்க ஆண்டவர் தம்முடன் இருந்ததை அவர்கள் மறந்து விட்டார்களே என்பதையும் மார்க்கு இயேசுவின் வாய்மொழி வழியாக பதிவு செய்துள்ளார். 2 பாடங்கள். ஒன்று, நம்மிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் என்ன இல்லை என்றே நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அது தவறு. பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து நம்மிடம் இது இல்லை இது இல்லை என்று நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். இது இருக்கிறதே என்று நிறைவும் மகிழ்வும் அடைய நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா? இன்னும் ஒன்று, நம்மிடம் இருக்கிற சிறியவற்றையும் கொண்டு இறைவன் பெரிய செயல்களை செய்ய வல்லவர் என்பதை நாமும் மறந்துவிடக்கூடாது. வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியவர், 5 அப்பங்களை 5000 பேருக்கு பலுகச் செய்தவர் நம்மிடம் உள்ள எளியவற்றை கொண்டு பெரிய மகத்தான வெற்றிகளை தருவார் என்று என்றைக்கு நாம் நம்பப் போகிறோம்? ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவை போற்றுகிறோம். எங்களிடம் இல்லாததை பற்றி கவலைப்பட்டு கொண்டிராமல் இருப்பவற்றுக்காக நன்றி செலுத்தவும், இருப்பவற்றை கொண்டு பெரிய செயல்களை ஆற்றவும் எங்களுக்கு அருளை தாரும். இன்று திருவிழா கொண்டாடப்படுகிற சிமியோன் என்பவரைப் போல நாங்களும் எங்களது இந்த இதய பயணத்திலே, லட்சிய பயணத்திலே, விசுவாச பயணத்திலே துன்பங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஒதுங்கிக் கொள்ளாமல் அது இயேசுவோடு உம்மோடு நாங்கள் கூடவே பயணிக்கின்ற ஆற்றலையும் தெளிவையும் எங்களுக்கு விரும்புகிறேன். நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. விரும்புகிறேன் நீயும் குணமாகு, அஞ்சாதே நான் என்றும் உன்னோடு. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. கடும் காய்ச்சலால் அவதியுற்றோம் தெய்வமே, உடல் வலியால் நொந்து போனோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. உள்ளம் நிறைவை இழந்து நின்றோம் தெய்வமே, குழந்தையின்றி நிலை குலைந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலையலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே.
குடிசையில் பேதையானும் தெய்வமே, குடும்ப மகிழ்வை குலைத்து விட்டோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. நோயால் பலமிழந்தோம் தெய்வமே, தொற்று நோயால் நிம்மதி இழந்தோம் தெய்வமே. கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே, கேட்கும் குரல் கேட்ட மக்கு நலம் தாருமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அலை அலையாய் துன்பம் வந்த போதிலும் அரவணைத்து காக்கும் எங்கள் அன்பு தெய்வமே. அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோம்.
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.